காலையில் வீடியோவில் வெயில் அடிக்குது சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொன்னேன். சொன்னது ஒரு குத்தமா? தொடக்கத்தில் பயமாக இருந்துச்சு. திடீர்னு நடந்து போகும்போது யானையோ புலியோ ஏத்தாப்பில் வந்தால் என்ன செய்வீங்க கேட்டிருந்தீங்க. கால் தடங்கள்லாம் அங்கங்கே பார்க்க தான் செய்கிறோம். மூச்சு வாங்குது. பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். என்னதான் நம்ம ட்ரையரில் போட்டு கணப்பு தகரத்தில் காய வச்சு எடுத்தாலும் ஹாய் மக்களே, கடை அடைச்சிட்டு கிளம்பிட்டேன். காலையில் வீடியோவில் வெயில் அடிக்குது சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொன்னேன். சொன்னது ஒரு குத்தமா? மத்தியானத்துக்கு மேலே மழை ஆரம்பிச்சிச்சு. பேகு ஒரு கவரை வச்சு கட்டி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நடராஜா வண்டி தான். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து மூணார் போயிருக்காங்க, ஒரு மரணத்துக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால் கடை அடைச்சிட்டு நான் கிளம்பிட்டேன். எப்போதுமே அதுக்காக தான் இந்த ரெயின் கோட்டை மட்டும் கூடையே வச்சுக்கிறது. வெள்ளை மஞ்சள் ப்ளூ 3 கலர் வச்சுருக்கேன். வீட்டில் 2 போட்டிருப்பேன், கடையில் 2 போட்டிருப்பேன். ஏன்னா அந்த வெயிலையும் நம்ப முடியாது, மழையும் நம்ப முடியாது. எப்போதுமே நம்ம வந்து ப்ரிப்பேராக இருக்கணும். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி பேஞ்சு பாருங்கள், சரியான மழை. ரோட்டில் பார்த்தீங்களா கல் மண்ணெல்லாம் எப்படி அடித்து கொண்டு வந்திருக்குன்னு. ரெயின் கோட் இல்லை, சங்கடம்தான். ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா போதும், இந்த ரோடு சைடில் இருக்கக்கூடிய செடிகள்லாம் ரொம்ப பசுமையாக இருக்கும். பின்ன அட்டைப்பூச்சிக்கு சொல்ல வேண்டாம், புனி ஏறிடும் கை காலில். இந்த சோலைக்குள்ளே மழையே பெய்யலைனாலும் அந்த இலையில் இருக்கும் பார்த்திங்களா தண்ணி சட சடன்னு உளுந்துக்கிட்டே தான் இருக்கும். குரங்கு பூரம் கீழே நிற்கி நம்ம கடைக்கிட்ட. நம்மளோட வந்தி ஸ்பாட்டுக்குள்ளே வந்தாச்சு. நிறைய பேர் கமெண்டில் கேட்குற விஷயமே தான், இப்படி ஒத்தையில் போகிறீங்களே பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஒத்தையில் போகிறதுக்கெலாம் தொடக்கத்தில் பயமாக இருந்துச்சு, அப்புறம்லாம் பழகிருச்சுங்க. ஏன்னா யாரையும் எதையும் எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாதுல்ல, அதனால பழகியாச்சு. திடீர்னு நடந்து போகும்போது யானையோ புலியோ ஏத்தாப்பில் வந்தால் என்ன செய்வீங்க கேட்டிருந்தீங்க. வந்தால் வந்தது தான். 6 லைன் சாவு 100 லைன் சாவு அப்படி நினைக்கக்கூடிய ஆள் தான் நான். இதை ஒரு சிலர் ஒவ்வொரு நினைக்கலாம், பட் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இப்படி தான். இந்த பாதையை நடந்து வரும்போது சில நேரம் அங்கிட்ட இங்கிட்டலாம் சத்தம் கேட்கும், சலச்சலன்னு. அதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். என் பாட்டுக்கு விறுவிறுன்னு நடந்துருவேன். முருகர் இருக்காது, அதனால் நோ கவலை. இப்போ நான் நடந்து வரேன் பார்த்தீங்களா, இந்த பாதையிலலாம் புலிகளோட நடமாட்டம் நைட் நேரம் இருக்க தான் செய்யுது. கால் தடங்கள்லாம் அங்கங்கே பார்க்க தான் செய்கிறோம். அதுக்காக பயந்துட்டே வீட்டில் இருக்க முடியாது. கடவுளை
அப்போல்லாம் நம்மளை கைவிட மாட்டாருங்க. நம்பிக்கையோடு இருக்கணும், அதான் முக்கியம். நமக்கு எவ்வளோ பயம் இருந்தாலும் நம்பிக்கை இருந்துச்சுனாலே, கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுனாலே தைரியம் தன்னால் வந்துடும். அப்புறம் எதுக்கும் பயம் இருக்காது. இதுக்கு மேலே தான் கொஞ்சம் மூச்சு வாங்கும். அங்கிட்டு போயிட்டேன்னா கவலை இல்லை. திடீர் மழை, மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குற விஷயந்தான், அக்கா நாளைக்கு மூணார் வரோம், வெதர் எப்படி இருக்கும், அடுத்த வாரம் வரோம், அடுத்த மாதம் வரோம்லாம் கேட்குறீங்க. இங்கே அடுத்த செகண்டே கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் பிரச்சனை. அதனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறது. ஏன்னா சில பேர் குழந்தைங்களோட வருவீங்க, அப்போது இங்கே மழை இருக்குமா என்ன ஏதுன்னு தெரியாது இல்லையா? அதனால தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வெயிட்டிங் ஷெட் போயிட்டேன்னா இறக்கம்தான். கொஞ்சம் மேலே தள்ளி வந்தோடனே மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் மிஸ்ட்டு இறங்கி வருது பாருங்கள். வெயிட்டிங் ஷெட்டில் செக் போஸ்ட்டு கிட்ட அழகழகாக பூஞ்செடியெலாம் வச்சுருப்பாங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த சைடும் பூஞ்செடி பார்த்தீங்களா, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இந்த பக்கம் வர வர மழை கூடுற மாதிரி தெரியுது. நேற்றுக்கு நான் வரும்போது கிளைமேட் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே உள்ள வெதரை வந்து கணிக்கவே முடியாதுங்க. எப்போ வேணால் எப்படி வேணால் இருக்கலாம். சடனாக சாரல் இருக்கும், சடனாக ஹெவி ரெயின் இருக்கும், சடனாக காற்று அதிகமாக இருக்கும். சிலன்னு சாரல். வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம்தான். அந்த மேலே இருக்கிற இடம்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அங்கே வீடுகள்லாம் தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் நிற்கிற இடம் ஃபுல்லாக பனி மூட்டமாயிரும், மஞ்சு மூட்டம். இப்படி மழை பெய்யுறது இந்த தேயிலை செடிக்கு ரொம்ப நல்லதுங்க, நல்ல பசுமையாக இருக்கும். குட்டி குட்டி இலையாக நல்லா தழுத்து வரும். ஒரு தோல் பேக் ஒன்று வாங்கணும். கை பார்த்திங்களா, இந்த கையை இப்படி பிடிச்சிட்டே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம்தான். வீடியோ எடுத்துகிட்டு பேசிட்டே வந்தேன்னா தூரமே தெரியாது. அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். மூணார்லேயுமே நல்ல மழை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஹஸ்பண்ட் மூணார் போயிருக்காங்களா, சொன்னாங்க அங்கே நல்ல மழை அப்படின்னாங்க. இங்கேயும் அதுக்கு ஏற்ற மாதிரி சரியான மழை தான். துணிமணியெல்லாம் காஞ்சிருக்கும் எப்படியும், ஏன்னா மத்தியானம் வரைக்கும் வெயில் அடிச்சிச்சா. அதனால் அதில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. துணிமணி காய வச்சு எடுக்கிறதாங்க எனக்கு பெரிய கஷ்டம். என்ன தான் நம்ம ட்ரையரில் போட்டு கணப்பு தகரத்தில் காய வச்சு எடுத்தாலும் வெயிலில் காய வச்சு எடுக்கணும். அதுதான் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தெரியும். எப்படி வீட்டுக்குள்ளே போட்டு காய வச்சு எடுத்தாலும் லைட்டாக அதில் வந்து ஒரு வாடை வரும். அதனால வெயிலில் துணிமணி காய வச்சு எடுக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.